ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் பைமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்களான்னு பார்த்தீங்கன்னா, மெயினான வீடியோ நம்ம ஃபங்க்ஷன் வருது, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், அந்த டேட் ரிவைல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அதை வந்து நம்ம இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், அங்கே போய் ரிவைல் பண்ணுறோம் டேட்டை. ஓகேங்களா? என்ன பர்பஸ்க்கு இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வைக்கும்போது எந்த இடம் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்லங்க. மேலே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் ரெடி ஆகலை. அது ஆச்சுன்னா அங்கே கேட்கலாம் நம்ம, பட் இன்னும் ரெடி ஆகலை. அதெல்லாமும் போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. வீட்டில் இன்டீரியர்ஸில் கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ்லாம் போடாமல் இருந்தது, இந்த டோர்லாம். ஸோ அதெல்லாம் போட்டாங்களான்னு பார்த்துட்டு இமீடியட்டாக போட்டு வைக்க சொல்லியிருந்தோம். போட்டு வைக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஜம்முன்னு வந்துடுவோம். வேகமாக வந்து இப்படி 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 இந்த என்னடா இப்படி இப்படி இந்த ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்தா ஹோட்டல் வருதாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு டேட் ரிவைல் பண்ணுவோம். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. நேரா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நேரா வீட்டுக்கே வந்துட்டோம். ஏன்னா கீ அங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இப்போ ஃபுல்லா எல்லாருமே ஆக்குபை ஆயிட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்ணுன்ற நீனு? ஒன்னும் பண்ணணும்னு சொல்லல, போய் பாக்குறோம். என்னென்ன நிறை குறைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்றோம். என்னப்பா வீட பார்த்த வேகத்துல வீடியோ இது பண்ணாம போற? ஒரு எக்ஸைட்மெண்ட் தான், எத்தனை வாட்டி வந்தாலும் எக்ஸைட்மெண்ட் தான். உனக்கால தீர மாட்டேன், ஆசை தீர மாட்டேன். இல்ல வர வரைக்கும் அப்படிதான் இருக்கும், எப்பயுமே எல்லாமே அப்படிதான். புரியுதா? வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்துட்டாச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகே குட், கரெக்டா ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க. நான் அப்படி எப்படி விட்டுட்டு போனோமோ அப்படியே இருக்கு. ஒன்றும் பெருசா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா ஏன் ஜன்னல் மட்டும் மாட்டாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. கிளாஸ் உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா, அதனாலதான்ப்பா. அதனால கழட்டிருக்காங்க. புதுசு எடுத்துக்கொண்டு மாட்டணும் போல. அதுல அங்க உடஞ்சிருக்கு, அதுல அங்க கீழே உடஞ்சிச்சு போல, அதனால மாத்துறாங்க. தண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு நீ ஃபுட் எங்க அரேஞ்ச் பண்றது, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்கணும். தண்ணி வந்துச்சு, வர வச்சிட்டாங்களா? பார்த்தேன். நீ தான் பாரு ரெஸ்ட் ரூம் போகணும்னு ஆசைப்பட்டா போயிட்டு வாப்பா. ரெஸ்ட் ரூம் போறதுக்கு பெரிய பெரிய ரூம் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேனு, 2 லைட்டு. இரு எக்ஸ்கியூஸ் மீ கம் அவுட். கரெக்டாக தானே இருக்கு? கரெக்டாக தானே இருந்தது? கரெக்டாக தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அட்ஜஸ்ட் பண்ணலாம். உட்காந்து பார்க்குறியா, நின்று பார்க்குறியா? கரெக்டாக தான் இருக்கு. நானும் அன்னைக்கு வந்து உட்காந்து பார்த்தேன், நின்று பார்த்தேன், கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் குண்டா இருந்தால் எங்கள் அம்மா மாதிரி ஆளுங்களாம் கொஞ்சம் உள்ளே போய் வர்றதெல்லாம் கஷ்டம் தானே. அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகேல்ல? எங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னே தெரியல, பட் இது அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லை. பட் நம்ம நிறைய பேர் வந்து நல்லா ஏர்ன் பண்ணும்போது என்ன நினைப்போம், கொஞ்சம் மழை வரும்போது ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைப்போம். வாடகை வீட்டில் இருந்து நமக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி அதை பூஜை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய ஆசை, கனவு கூட. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீடு வந்து எங்களுக்கு அவ்வளவு ஈஸியா கிடைக்கல. இதுக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஒரு வீடு வந்து பார்த்தா அதை ஃபைனலைஸ் பண்ணலான்னு பார்த்தா நிறைய பேர்னால எங்களுக்கு தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு. என் மைண்ட்ல வந்து ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ப்ராப்ளம், லொகேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஓனர் கூட ரெடியா இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் தான். நாங்க வந்து ஒரு 57 வீடு நாங்க பார்த்தோம். என்னை விட வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு வந்து நியூ ஹோம் வாங்குறதுங்கிறது பெரிய கனவாவே இருந்தது. எங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, எதுக்கு நமக்கு இவ்வளவு இஷ்யூஸ் வருது, எதனால வருதுன்னே தெரியல, ஒரு
நல்ல அஸ்ட்ராலஜர் பார்க்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டே இருந்தேன். கண்டினியூஸா எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டே இருந்தது. ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும்போது நான் யோசிச்சேன், சரி ஒரு அஸ்ட்ராலஜர் மீட் பண்றதுனால நம்ம எதையுமே இழக்க போறது இல்லை அப்படின்னு. அப்படி ஒரு அஸ்ட்ராலஜரை நான் மீட் பண்ணேன். யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வேதா வந்து ஜோதி டாக் ஆப்ல நான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அவங்க பேசும்போது நான் கன்வின்ஸ் ஆகல. பட் இவங்க எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட பேசுனது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வீடு தான் ப்ராப்ளம் அப்படிங்கறது அவங்க தெரிஞ்சு கொஞ்சம் பர்சனல் டீடைல்ஸ்லாம் அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவங்க எங்க கிட்ட கேட்டாங்க, ஒரு வீட்டுக்கு நீங்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து இறந்துட்டீங்க கரெக்ட் தானே எங்க கிட்ட கேட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு 2 to 3 days கொடுத்துட்டு இந்த டேட்ல வந்து நீங்க ஹவுஸுக்கு மணி கொடுத்து பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன டேட்ல தான் வந்து இந்த வீடை பிளாக் பண்ணோம். இப்ப வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த ஸ்வேதாஜியை நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆனா அவங்க வரல. இதே மாதிரி எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப்னால, மேரேஜ்னால, மணினால, ஹவுஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்ன கேட்டா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் மீட் பண்ணி பேசுங்க. நான் மீட் பண்ணி பேசுறதுனால அவன் எதையும் இழக்க போறது கிடையாது. ஓகே, நீங்களும் இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதி டாக் ஆப்போட லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு ஃபர்ஸ்ட் சாட் வந்து 100% ஃப்ரீ. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடெல்லாம் இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். என்னப்பா வேலை இருக்கு? மேல போய் பார்க்கணும்பா. நானு மேல இன்னும் ஓபன் பண்ணலப்பா. அவங்க போய் பார்க்கலாம். ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க காட்டு. அங்க தெரியுது இன்னும் ஒர்க் பண்ணா நிறைய பேர் கூடி வந்துட்டாங்கப்பா. பாருப்பா, நிறைய வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க பாரு. நீ தான்ப்பா லேட், எல்லாத்துக்கும் லேட்டுப்பா. லேட் கமர் இல்ல, கரெக்டான டைம்ல கரெக்டான நேரத்துல நச்சு நடிப்பேன் நான். சரியா? சரி வா. என்னப்பா தேடி இருக்க? என்னோட வேலையை நான் பார்க்க போறேன். வந்ததுல இருந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அந்த ஆசை இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பண்ணல இல்லப்பா. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்த நேரம் வந்து நம்மளோட வீடு கிராஃபிக்ஸ் இன்விடேஷனும் வந்துச்சு. டேட் ரிவீல் பண்ணனும்ல. எஸ், எக்ஸாக்ட்லி. அது சொல்லாம இன்விடேஷனையும் காட்டுறோம் நாங்க. ஸோ இந்த வீடு கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15th சாட்டர்டே ஜூன் 15th 10:30 to 11:30 AM டைமிங்கு. புது வீடு கிராஃபிக்ஸ். இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. ஜாலியாக இருக்குது. வந்து உள்ள நுழைஞ்ச உடனே என்னடா என்னமோ ஃபோன் அடிக்குதே அப்படின்னு பார்த்தேன். அப்படின்னா கிடைச்சா கார்டு ரெடி ஆயிடுச்சு, வேணா பாருங்க ப்ரூஃப் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்த உடனே நல்ல சகலம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடை பார்த்து முடிச்சுட்டு நம்ம மேலே போய் ஒரு எட்டு அதிகம் பார்க்கணும். அதிகமும் போய் பார்த்துடலாம். இன்னும் இங்கே என்னென்னலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். 1 2 3 ஃபேனு, ஒரு ஏசி. ஆமா, அதெல்லாம் கணக்கு போட்டுக்கோ. மொத்தம் 5 டியூப் லைட். இங்க ஹால்ல 2, பெட்ரூம் 1, அந்த பெட்ரூம் 1, கிச்சன் 1, 5 டியூப் லைட். மொத்தம் 3 ஃபேன். 3 ஓகேவா? 3 ஃபேன். பாத்ரூம் இதெல்லாம் வந்து 3 சின்ன சின்ன லைட். அப்புறம் பால்கனிக்கு ஒரு லைட். இது ஒரு லைட், பால்கனிக்கு ஒரு லைட், 4 லைட். இங்க ஒரு லைட், மொத்தம் 4 லைட். இங்க வந்து லைட் போட்டு ஒரு மிரர் ஒன்று வைக்கணும். ஓகேவா? அடுத்து பால்கனிக்கு ஒரு லைட். இப்போ லைட்டுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னென்னலாம் பண்ணணும்? லைட் மட்டும் ஃபேன் மட்டும் தான் பண்ணணும். டோர் லாக் எல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. டோர் லாக்லாம் ஃபிக்ஸ் பண்ணல அவங்க. அதை பார்த்துக்கோ. டோர் லாக் ஃபிக்ஸ் பண்ணல. 2 டோர்ஸுமே லாக் ஃபிக்ஸ் பண்ணல. வெறும் இது மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் கிச்சனில் தண்ணி, வெறும் வாஷ்ரூம் வாட்டர் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ நம்ம வீட்டில் பழசப்பட்றையில வாங்கினா இப்போ புதுசு நம்ம வாங்க போகணும். பழசெல்லாம் இங்கே தெரியும் ப்ரோ. புதுசா அப்ப வாங்க போணுமா? ஆமா, போணும் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு ஷாப்பிங் இருக்கா? இருக்கு. ஓ வாவ். சரி இருக்கு. இப்போ இந்த பெட்ரூம் இங்க எங்கப்பா பெட்ரூம் இப்படி போடலாமா? நம்ம போட்டு குத்துருவோம். அவங்க எப்படி வேணாலும் நகர்த்திட்டு போட்டு. நம்ம இஷ்டம் தான். ஆமா, அவங்க இஷ்டம். யார் ஸ்டே பண்றாங்களோ அவங்க இஷ்டம். ஏசி இங்கேயா மாட்டணும்? ஓகே. ஆமா, ஏசி யூனிட் அங்க. ஏசி இங்க. இது இந்த ஹோல். அந்த பெட்ரூம்க்கு ஒரு ஏசி தான் போட போறோம். 7 ஏசி வாடகை வீட்டுல இருக்கவங்க போட்டு தருவேன். ரெண்டுக்கு விட்டுறது போட்டு விட வேண்டியதுதான். 3 மாசத்துக்கு நான் ஆக்குபை பண்ணிப்பேன். அட்லீஸ்ட் ஒரு
சாட்டர்டே சண்டேன்னு ஒரு 4 சாட்டர்டே சண்டே வந்து நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். கழிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் டென்ஷன் அந்த டென்ஷன் எல்லாம் ஃப்ரீ ஆகிறதுக்கு இங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாடகை விடுவேன்ற. புதுசா ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ண போறேன். நம்ம 2 பேர் ஆல்பம் சாங் பண்ணுவோம். ஓகே எல்லாரையும் சொல்லிட்டு நீ என்ன பண்ற? இது கூட கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஆனா அது பயங்கர லுக்கா இருக்கு. இது என்ன சைஸ் இது? அது என்ன சைஸ்? XL 42 ன்னு நினைக்கிறேன். ஹலோ மகேஷ் ராஜா. எஸ். வேஷ்டி ஷர்ட் சொல்லிருக்கு. நீ என்ன மட்டும் தனியா பைஜாமா பட்டுல இருக்கா? பியூர் பட்டுல எல்லாம் இல்ல. நீ மட்டும் தனியா பாத்துன்னு இருக்க. இன்னைக்கு இந்த மாதிரி தான் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஆமா இந்த லூஸ் தான் இருந்தது ஆக்சுவலி. நீ மட்டும் உசாரு, நாங்கெல்லாம் வந்து இது இல்லப்பா பாக்குறேன்ப்பா. வெயிட் பண்ணுப்பா. வேர் பண்ணி பார்க்கலாமா? இதுதான் வேர். ஹலோ, உங்க அப்பா ஷாப்பிங் பண்ணின்னு இருக்கா, நீ என்ன அமைதியா உட்கார்ந்து இருக்க? எதுக்கெல்லாம் நீங்க இங்க வரீங்கன்னு எனக்கும் புரியல. இன்ஸ்பெக்ஷனுக்கு பண்ற இன்ஸ்பெக்டர் கூட இவ்வளவுலாம் மாலுக்கு வந்து சுத்த மாட்டாங்க. சும்மா வரீங்க 4 மாடிக்குள்ள இல்ல 2 மாடி ஏறுவீங்க, இறங்கி பேண்ட் தானே வாங்குறேன். வாங்கடா வாங்கட்டும். என்ன டாடி வாங்கல? ஹவுஸ் வார்மிங்க்கு தான் தானே. நீங்க தான் வாங்கணும். இந்த கடையில நமக்கு இருக்கா? இல்ல அதனால பண்ணிட்டோம். அதுக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பெத்த பட்ஜெட் ஆகும். எந்த பெத்த பட்ஜெட் ஆகாது. இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க. ஹேண்ட்ஸம் வெறும் சம்மு மட்டும் தான் இருக்கும். ஹேண்ட் காணாம போயிடும். அது வரைக்கும் பேர் அதை எடுத்து போட்டா ஹேண்ட்ஸம் ஆயிட போறேன் ப்ரோ. இந்த காம்பினேஷன்ல காட்டுங்க. சரி, இது அந்த ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே வருது. What is this daddy? Please, no. Once more, please. Yeah, மரியாதை. Please. ஷாக் ஆயிட்டேன் டாடி நான் உன்னை பார்த்து. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இதுக்கு மேல நான் சொல்றது. நீ போட்டு வந்தது கூட பரவாயில்ல டாடி, நான் மன்னிச்சிடுவேன். நீ லூசா தான் இருக்குமா? இதை ஏதாவது ஃபிட் பண்ணணுமா? நரேந்திர மோடிஜிக்கு நல்ல டூப் போட்ட மாதிரி இருக்கு. பரவாயில்ல விடு. அப்ப கூட மோடிஜி போட்டோனே எனக்கு என்ன ஞாபகம், டக்கு நீ போட்டோனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா? இதுக்கு மேல என்னப்பா இருக்கணும்? இது நல்லாதான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ இப்ப போட்டோன்னே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? பல்ல குதிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒண்ணும் வேணாம் டாடி, இது போதும் டாடி. வா டாடி, ஹாலிவுட் பாலிவுடே கலக்கிடலாம் நம்ம. இது எப்படி இருக்கு? இதான் நல்லா இருந்துதா? அதுதான் ஓ, இது தெரியலன்ற. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. சன்ஃப்ளவர் இருக்கு பாரு. இல்ல, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன? எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. குர்தா டாப் இது மாதிரி ஓகேவா? உங்களுக்கு என்ன ஐடியா? நான் சாரி தான், சில்க் சாரி. உனக்கு என்ன பாப்பா ஐடியா? யோசிச்சுட்டு இருக்கியா? சரி யோசி. மௌலிக்கு தெரியல, கூப்பிட்டு சொல்லிட்டீங்களா? இல்ல அவங்ககிட்ட நான் சொல்லல. அவன் என்ன அத பத்தி நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை. ஆனா வேஷ்டி ஷர்ட் தான் நான் சொன்னேன். இப்ப நீ இப்படி பண்ணும்போது அவன் மட்டும் எப்படி வேஷ்டி ஷர்ட் கட்டுவான்? திட்டினாது கட்ட வச்சிருப்பேன், கட்டிக்கோ வேட்டி ஷர்ட்ட. நீ இப்படி பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்? அவன் என் ரேஞ்சுக்கு வரமாட்டானே. இதுக்கு வான்னா வரமாட்டான். அவன் என்ன பாரு, மன்னிவா இருக்க முடியாதுன்னு. கோ, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். போப்பா. திட்டுவாங்கப்பா. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. போ. சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வரணும். அப்படியே புரிஞ்சு போகணும். நீ போட்டோ மட்டும் எடு. வேணாம், திட்டுவாங்கப்பா. இந்த மாதிரி அது உனக்கு நான் ஓபன் பண்ணி விடுறேன். நீ போ. இவருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. உன்னா நீ போ. கமான். வேணாம், வா, நீ போட்டோ மட்டும் எடு. நான் போட்டோ எடு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுது. வீடியோவில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியுது, நேர்லயும் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனா பிரைட்டா இருக்குது. உங்ககிட்ட ப்ரௌன் இல்லையா? அது பேர் இதுவே தனியா இருக்குது பாப்பாக்கு. ஆஃப் சாரி இது.
பாப்பா இது பாவாடைன்னா அப்ப மேல போடுற அந்த தாவணி இதுல இது வந்து கையில வச்சிருக்கிறது வீடியோல பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது வீடியோல பாக்கிறதுக்கு நல்லா இல்ல. அதுவுமே நல்லா இல்ல. டாடி கையில நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கும்? நார்மலா தெரியுது. இது பிங்க் தான் அது. நார்மலா தெரியுது. பிங்க் தான் வரும். இல்லனா உன்கிட்ட கோல்டன் கலர் வச்சிருக்கல்ல அத கூட போடலாம். அது லோக்கல் ஆர் தெரியும் அது. எது? அதான் அவன் கையில வச்சிருக்கிறது தானே, அதான் சொல்றேன். அதான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் வீடியோல பாக்குறதுக்கு தெரியுதா? பாப்பா வச்சு காட்டு திரும்பி டாடி பாக்குறேன். தெரியுதா? கோல்டன்ல தான் போடணும். தெரியுதா? இது எப்படி தெரியுது பாத்தியா? நல்லா ஜொலிக்குது. பிங்க் போட்டாலும் ஓகே. அந்த பார்டர் இந்த லைட்டிங்க்கு அது ஜொலிக்குதான்னு தெரியல. நல்லா தான் இருக்கும். பாப்பா ஓகே. எப்படி இருந்தாலும் வெயிலுக்கு போனா பல பலன் தானே இருக்கும். கிளிட்டரிங் இருக்கும். கிஸ்கினால கிடைக்கும். போத்தீஸ் இல்ல, போத்தீஸ் சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பிளவுஸ் மெட்டீரியல் எடுக்க போறோம்ல அந்த கடையில எல்லாத்துலயுமே ஆஃப் சாரி கிடைக்கும். ஒரு ஆல் பர்ச்சேஸ் ஓவர். பாவாடை சட்டையாமா, பாவாடை ஜாக்கெட், அதான் பாவாடை தாவணி. ஸோ அதை எடுத்தாச்சு. அவ்வளோதான். இன்னும் தாவணி மட்டும் தான் பார்க்கணும். இதுக்கு பிளெயின் தாவணி பார்க்கணுமாமா. நம்ம வீட்டில் நிறைய சால்வை நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அந்த சால்வெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்துடலாம். எங்கப்பா போயிட்டு இருக்க? இப்போ டி நகர். என்ன மனசு மாறிடுச்சு. என்ன மனசு? எனக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவா பிடிக்கல. ஏன் அப்படின்னு இப்போ டி நகர் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் பேபிமா வந்து பார்த்தீங்கன்னா கிராப்ராஸ்துக்கு பட்டு சாரி, பாப்பா வந்து பாவாடை சட்டை, பட்டு பாவாடை சட்டை, என்னது ஆஃப் சாரி. ஆஃப் சாரி. ஸோ பாப்பாக்கு இது எடுத்தாச்சு. ஆஃப் சாரி மட்டும் நம்ம வெளியில தான் எடுக்கணுமாமா. ஸ்டிச்சிங்க்கும் ஆரி ஒர்க்கும் நம்மளுக்கு ஆள் இருக்காங்க, இஷ்யூ இல்லை. அதனால ஆஃப் சாரியும் எடுத்துட்டு பட்டு புடவையும் எடுத்துட்டோம்னா இவங்க ஸ்டிச்சிங்க்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்கல்ல, ஆரி ஒர்க்குக்கும் ஸ்டிச்சிங்க்கும். அது 10 days கண்டிப்பா தேவைப்படும். இப்ப நம்ம ஷார்ட் பீரியட்ல நம்ம இது வச்சிருக்கோம். நீ எப்பயுமே ஷார்ட் பீரியட்ல தான்ப்பா பண்ற. நான் கொர மாசத்துல பிறந்தோம்னா இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு அது. எல்லாத்தையுமே வந்து அவசரத்திலேயே பண்றோம் பண்ணி. அவசரத்துக்கு பிறந்தவனி மேபி இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். நம்ம என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. சோ அதனால பட் இருந்தாலும் ஆண்டவர் இருக்காருல, சட் சட்டுன்னு கண்ணாடி வாங்கிட்டியா? அட பாவி, என்னடா திடீர்னு வித்தியாசமா தெரியுதுன்னு பாத்துனேன் இதுல. இப்ப நான் முடிவு எடுத்துட்டேன்ப்பா. நீங்க என்னெல்லாம் வாங்குறீங்களோ அதுக்கெல்லாம் ஈக்குவலா எனக்கு நான் வேற வாங்கிடுறது முடிவு எடுத்துட்டேன் நான். அதனாலதான் இது எனக்கு கிளாஸி நான் வாங்கிட்டேன். ஃபாரின் பிராண்டு, சூப்பரா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ரௌன் கிளாஸ் இருக்கு, ஆனா வச்சிருந்தேன் நான் ரேபன்ல, அதை மிஸ் பண்ணிட்டேன். பாரு எதுக்கு கண்ணாடி கலட்டி போடும் முதல்ல. வர வர நீ என்ன பூத் மாதிரி ஆயின்னு இருக்க. என்ன பூத்து? யூத் அப்படி சொல்லு. பூத்துன்னா பூத்து நீனு, யூத் நானு. அதான் சொல்றேன், நான் பூத் மாதிரி ஆயினுங்கிறேன், நீ யூத் மாதிரி ஆயினுங்கிற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஓகே, அதனால இப்ப போய் சரி ரைட் ஓகே, அவங்களோட இது முடிச்சிட்டோம்னா நமக்கு டென்ஷன் இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் அறக்க பறக்க போய் பண்ணா வேலைக்கு ஆகாது. அப்புறம் ஒரு குரங்கு அந்த பக்கம் மூஞ்சி வச்சுக்கணும், ஒரு குரங்கு இந்த பக்கம் மூஞ்சி வச்சுக்கணும். நம்ம அப்படி பார்த்துன்னு இருப்போம், அப்படின்ட்டு இருக்கோங்க. நம்மளும் நிம்மதியா இருக்க கூடாதுங்க. அதனால யோசிச்சேன். ஆமா, அதனால இப்பயே இது பண்ணிட்டா வேலை முடிச்சு போயிடும்ட்டு ஒரே ஸ்ட்ரெச்சா முடிச்சிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு டி நகர்ல போய் நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்ன்றது அப்படியே வந்து நீங்க அப்படியே கண்டினியூஸா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோல நீ ஏன்பா இப்படி இருக்கிற? குறுக்கா வந்து முந்திரி கொட்ட மாதிரி பேசாம பாதியா விட்டு பேசுறியா? அதனாலதான் குறுக்கா வந்த கௌசிக். நீதான் குறுக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப கௌசிக்க விட்டுருங்க. கௌசிக்க விட்டு நம்ம நேரா போயிட்டு டி நகர்ல போயிட்டு
பேபிமாக்கு என்ன பண்றோம், பாப்பாக்கு என்ன பண்றோம், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத அப்படியே கண்டினியூஸா பர்ச்சேஸ் vlog-ஆ பாருங்க. ஓகே, இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.